படி. படினா ரெண்டு அர்த்தம். படினா ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம். நீ படி, வாழ்க்கையிலே பலவற்றை படித்துக்கொள், பலவற்றை கற்றுக்கொள், நல்லதையும் கெட்டதையும் தெரிந்தாலும் கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை பற்றிக்கொள், படிப்படியாக முன்னேறு. இதுதான் படி. ஒன்று மேலே ஒன்றா. அது 3 படி இருக்கணும், 5 படி இருக்கணும். லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம், லாபம்னு முடியணும். முடிவில் நஷ்டம்னு முடிஞ்சால் நஷ்டம் தான் வரும். இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க பெரியவங்க. அதை தாண்டி போனால் நடை, ரேழிம்பாங்க. அந்த நடை என்றாலே ஒழுக்கம்னு அர்த்தம். நடை தாண்டினா தான் கூடம். இன்றைக்கி ஹால்னு சொல்கிறோமே, அது கூடம். எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய இடம் தான் கூடம். ஒரு நல்லது கெட்டது நடக்கணும்னா எல்லாரும் இந்த கூடத்தில் தான் கூடுவார்கள். வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்றோன்னா அந்த கூடத்தில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோன்னா தான் அதில் கூடுகிற இடம் கூடம். அந்த கூடத்தில் உட்காந்து ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான், இன்னொருத்தன் மனைவி கிட்ட கொஞ்சி கொண்டு இருக்கான், ஒருத்தன் ரூபா நோட்டை எண்ணிட்டு இருக்கான் கூடத்தில். அப்போது இப்போ மாதிரி இருந்தால் வாசக்கதவை திறந்த உடனே ஹாலில் தான் கால் வைக்கணும். சமாளிக்க வாய்ப்பு கிடையாது. நடையில் வரும்பொழுது